So today is a really a blessed day and a great day. So the presentation done by the kids is a very, very tremendous. So they all know the two things. One is the hypothesis. What is the hypothesis? We also know that word very well today because every student knows what is the hypothesis and what is the conclusions. அருமையான பெற்றோர்களே, இந்த மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்ததற்கு கொடுத்து வைத்தவர்கள் நல்ல ஒரு அறிவியல் பாடத்திட்டத்தை இந்த மாணவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஹைபோதசிஸ்னா என்ன? ஒரு மாணவன் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு கலாம் போல ஒரு சுனிதா வில்லியம்ஸை போல வளர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஹைபோதசிஸ் எல்லாம் கற்றுக்கொண்டு மாணவர்கள் வளர்வதற்கு இந்த பள்ளிக்கூடம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. யூ ஆர் ஆல் வெரி வெரி கிஃப்டட் இன் த ஆஸ்பெக்ட்ஸில். The second thing, the innovations by the students. Each and every students பார்த்தீங்க அப்படின்னா there are not two ribbons, there are some stars. அவங்க ஹெட்டுக்கு மேலே ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிரகாசமாக அந்த சார்ட் பேப்பர்ஸில் ஐ ஹவ் சீன் தம். ஆல் த ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ஒரு இனோவேஷன்ஸ், ஒரு தனிப்பட்ட சிறப்பு அம்சம் இருக்குது. ஸோ ரியலி ஐ தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த ஸ்டார்ஸை ஷைன் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டன் சம்திங். நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஐ டெஃபினெட்லி சேஸ் தட் இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு போகக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒரு பிரகாசம் உள்ள ஒரு ஸ்டார்ஸாக மாறுவாங்க. The third thing I like to say is recent ஒலிம்பிக்ஸில் நோவல் லைன்ஸ் அண்ட் த தாம்சன் இந்த ரெண்டு பேரும் 100 மீட்டர்ஸை கிராஸ் பண்ணது வந்து சேம் செகண்ட்ஸ், 7.97 seconds. ரெண்டு பேருமே ஒரே செகண்ட்ஸ். பட் one got gold medal, another got the silver medal. Same like this. இப்போ யார் கோல்டு மெடல், யார் சில்வர் மெடல், யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லிட்டு வெரி கெட் கன்ஃபியூஸ். பட் ஆல் போத் மெம்பர்ஸ் ஆர் காட் த சேம் மார்க்ஸ் தான். இங்கே அதே போல தான் ஒரு நேரோ ஒரு மார்ஜினில் தான் வந்திருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து என்னென்னா ஒரு நல்ல குட் அட்டம்ப்ட். இதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி யூ ஹவ் டன் திஸ் அட்டம்ப்ட். இட்ஸ் வெரி குட். தட் இஸ் ஆல்சோ வெரி குட். இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது. as I told earlier எல்லாமே மார்ஜினல் தான். அப்போ who is going to get the first prize? So that is the thing. as a parent ஸ்டூடெண்ட்டும் நம்ம யோசிக்கக்கூடியது என்னன்னா a small step makes the difference. ஒரு ஸ்மால் ஸ்டெப்பு தான் ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் மேக்ஸ் தி டிஃபரன்ஸ். யூ மைட் நோ தட் ஒன் தாம்சன் அண்ட் த லயன்ஸ் ஒலிம்பிக்கில் ஜெயித்தது தாம்சன் சொன்னாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44 செகண்ட்ஸில் 44 ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட்டட் த நோவல் லைன்ஸ். வேறஸ் தாம்சன் ஸ்கோர் 45 ஸ்டெப்ஸ். ஒன் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போனாலாம் தோற்று போயிட்டார். ஒரே ஒரு ஸ்டெப்பில் ஒன் ஸ்டெப் ஒரு கம்மியாக வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஈ காட் டு கோல்டு மெடல். எஸ். ஸோ ஸ்மால் சேஞ்ச் இன் த லைஃப் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். சில்வர் எங்கே இருக்குது, கோல்டு எங்கே இருக்குது. ஸோ லைக் தட். ஸோ இங்கே பார்க்குற எல்லா படிக்கிற மாணவர்களும் சரி, பேரண்ட்டும் சரி, அவங்களை படிக்க வைக்க ஆசிரியர்களும் சரி, a small change in their life makes the better live in your life. So with this word உங்களுடைய ஸ்மால் அந்த மார்ஜினில் தான் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களை கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பாங்க. எல்லாரும் வெற்றி பெற்றிருக்கார்கள் என்று நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட விரும்புகிறேன். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு செகண்டுக்கு வர்றது ஒரு ஸ்மால் ஸ்டெப். அந்த ஸ்மால் ஸ்டெப் வைக்கிறதுக்கு லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் நம்ம போடணும் லைஃப்பில். அப்போ தான் அந்த ஸ்மால் ஸ்டெப்பை நம்ம வைக்க முடியும். ஸோ அதையும் இங்கிறத பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வாய்ப்பளித்த தேங்க் தி ஆர்கனைசர்ஸ் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் யூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் இன் திஸ்